ஜனாதிபதி அனுரவுக்கு உயிர் ஆபத்து, கடும் பகையை தேடிய நடவடிக்கைகள், அதிகரிக்கப்படும் பாதுகாப்புகள். பல வருடங்களாக பூட்டப்பட்டிருந்த ஜனாதிபதி மாளிகைக்கு முன் வீதியை மக்களுக்காக திறந்துவிட்ட புதிய ஜனாதிபதி அனுர தனது உயிர் ஆபத்தை கணக்கெடுக்காமல் காட்டிய அதிரடி நடவடிக்கை. ஜனாதிபதி அனுரவை வீழ்த்த காத்திருக்கும் இந்தியா, வெளிவரும் பரபரப்பு தகவல்கள். முன்னாள் எம்பிக்களின் பாதுகாப்பு நீக்கம், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் மெய் பாதுகாவலர்களை உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் நீக்க உள்ளதாக ஜனாதிபதி உத்தரவு. வெளிநாடுகளில் இருந்து வரவழைக்கப்பட உள்ள அதிகாரிகள், அனுரவின் அடுத்த அதிரடி, அனைவரையும் நாட்டிற்கு அழைக்க முடிவு. ஆயுத படைகளை அழைக்க ஜனாதிபதி அனுர உத்தரவு. நாடு முழுவதிலும் களமிறங்கும் விசேட அதிரடி படையினர். விபத்துக்குள்ளான சொகுசு வாகனத்துக்கான நஷ்ட ஈட்டை செலுத்தினார் முன்னாள் எம்பி. அனுரவுக்கு பயத்தில் தென்னிலங்கையில் நடுக்கமுற்ற ஊழல்வாதிகள். புதிய ஜனாதிபதியுடன் இணைந்து பணியாற்ற தயார், சிங்கப்பூர் தலைவர்கள் உறுதி. அடுத்த மகிழ்ச்சி செய்தி. முதலிடத்தை பிடித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் எதற்காக தெரியுமா? வாகன இறக்குமதி குறித்து வெளியான முக்கிய அறிவித்தல். ஜனாதிபதி அலுவலக சட்டப்பணியாளர் நாயகம் நியமனம். விளையாட்டுத்துறை அமைச்சுக்கு பிரதமர் விடுத்துள்ள பணிப்புரை. நவம்பரில் அனுர அரசின் இடைக்கால வரவு செலவு திட்டம். கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி வழக்கு முன்னெடுக்கப்பட்டுள்ள விசாரணைகள். மன்னார் காற்றாலை மற்றும் கனியவள நிறுத்தம் தொடர்பில் தமிழ் மக்கள் ஜனாதிபதியிடம் அவசர கோரிக்கை. புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு உயிராபத்து இருப்பதாக தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. குறித்த விடயம் தொடர்பில் தெரிய வருகையில், ஸ்ரீலங்காவில் அண்மையில் ஜனாதிபதியாக பதவியேற்ற அனுரகுமார திசாநாயக்க நாட்டில் இதுவரை காலமும் தொடர்ந்து வந்த பல விடயங்களில் துறைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தியிருந்தார். அத்துடன் ஊழல்வாதிகளுடன் தொடர்பாயிருந்த பலரை கைது செய்யவும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் 30 பேரின் பெயர்கள் ஜனாதிபதியால் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளன. நாட்டை விட்டு சில மோசடியாளர்களை வெளியேற விடாமல் தடுக்கப்பட்டுள்ளது. இப்படியான செயற்பாடுகளால் அனுர தென்னிலங்கையில் பலத்த பகையை தேடிக்கொண்டுள்ளதாகவும், இதனால் புதிய ஜனாதிபதிக்கு உயிராபத்து இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் தேர்தல் பிரச்சார காலத்தில் அனுரவின் மேடை மீது LED ஒளிப்பாச்சி பொருத்தியபடி புறா ஒன்றை விட்டு பாதுகாவலர்களால் அனுர அவ்விடத்திலிருந்து அப்புறப்படுத்தியிருந்த சம்பவம் கடும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஜனாதிபதி மாளிகைக்கு அருகாமையில் உள்ள சர்ஃபரோன் ஜெயதிலக மாவத்தை மற்றும் ஜனாதிபதி மாவத்தை இன்றைய தினம் முதல் பொதுமக்களின் பாவனைக்காக திறந்து வைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பணிப்புரைக்கமைய இந்த வீதிகள் திறக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி நிகால் டெல்துவ தெரிவித்தார். ஜனாதிபதி மாளிகையும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளும் இதுவரை உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டு மூடப்பட்டு இருந்தன. ஆனால் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் அந்த அனைத்து வீதி தடைகளும் அகற்றப்பட்டு பல வருடங்களின் பின்னர் அப்பகுதியில் உள்ள வீதிகள் மக்கள் பாவனைக்காக திறந்துவிடப்பட்டுள்ளன. இலங்கையின் 9வது ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க ஆட்சி பீடமேறியுள்ளார். இந்நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார ஆட்சி எப்படி இருக்கப் போகிறது என்பது தொடர்பில் அரசியல் அவதானிகள் பல்வேறு கருத்துக்களை கூறி வந்துள்ளனர். இந்நிலையில் ஜனாதிபதி அனுர ஆட்சியில் பல முக்கிய புள்ளிகள் கைது செய்யப்படலாம் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் அனுரகுமார திசாநாயக்க இலங்கையின் ஜனாதிபதியாக தெரிவானவை இந்தியாவுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏனெனில் இலங்கையை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கு இந்தியா சீனா இடையே போட்டி நிலவி வரும் நிலையில் அனுரவின் ஆட்சியில் சீனா ஆதிக்கம் மேலோங்கும் என இந்தியா அஞ்சுவதாக கூறப்படுகின்றது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டிருந்த அனைத்து போலீஸ் உத்தியோகத்தர்களும் இன்று முதல் மீள அழைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். முன்னாள் சபாநாயகர், முன்னாள் பிரதி சபாநாயகர் மற்றும் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோரின் பாதுகாப்பை தவிர்த்து ஏனையோரின் போலீஸ் பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் வெளிநாட்டு தூதரகங்களில் கடமையாற்றும் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களின் குடும்ப உறவினர்களை திருப்பி அழைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது.
கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் அரசாங்கத்துக்கு நெருக்கமான முக்கியஸ்தர்களின் குடும்ப உறுப்பினர்கள் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் முக்கிய பதவிகளில் அமர்த்தப்பட்டிருந்தனர். இந்நிலையில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அரசியல் செல்வாக்கின் அடிப்படையில் எந்தவொரு நியமனத்தையும் வழங்குவதில்லை என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறது. அதன் காரணமாக போதிய தகுதிகளின்றி கடந்த காலங்களில் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் அரசியல் செல்வாக்கின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளை திருப்பி அழைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் நாட்களில் அவர்கள் திருப்பி அழைக்கப்பட்டு அந்த இடங்களுக்கு ராஜதந்திர துறையில் அனுபவம் வாய்ந்தவர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக தெரிய வந்துள்ளது. நாடளாவிய ரீதியில் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக ஆயுதப்படையினரை அழைக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தரவிட்டுள்ளார். அதன்படி இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் இலங்கை ராணுவம், இலங்கை கடற்படை மற்றும் இலங்கை விமானப்படையின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கும் உத்தரவு அடங்கிய அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை ஜனாதிபதி அனுர நேற்று வெளியிட்டார். மேலும் பொது பாதுகாப்பு சட்டத்தின் 12வது பிரிவின்படி தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களின்படி பொது ஒழுங்கை பேண வேண்டியதன் அவசியத்தை கருத்தில் கொண்டு அனைத்து ஆயுதப்படை உறுப்பினர்களும் அழைக்கப்பட வேண்டும் என உத்தரவு பிறப்பிப்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார். மேல் மாகாண சபைக்கு சொந்தமான சொகுசு வாகனத்தை பயன்படுத்திய பொழுது விபத்துக்குள்ளான சம்பவம் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஹான் பிரதீப் விதான நஷ்டஈட்டை செலுத்தியுள்ளார். இதன் அடிப்படையில் அவர் கடந்த 24ஆம் தேதி மாகாண சபைக்கு 53.38 லட்சம் ரூபாவை செலுத்தியதாக மேல் மாகாண சபையின் செயலாளர் தம்மிக கே விஜயசிங்க தெரிவித்தார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஹான் பிரதீப் விதானகே கம்மக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவராக இருந்தபொழுது மேல் மாகாண சபையின் முன்னாள் சுகாதார அமைச்சர் பயன்படுத்திய சொகுசு கார் பாவனைக்காக வழங்கப்பட்டது. இவ்வாறு பெறப்பட்ட இந்த சொகுசு கார் 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பத்திரமுல்லை பெலவத்தை இசுருப்பாயவுக்கு அருகாமையில் விபத்துக்குள்ளானதுடன் அந்த வாகனத்திற்காக சுமார் 13 மில்லியன் ரூபாய் காப்புறுதி பலன்களாக பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அந்த வாகனத்தை திருத்துவதற்கு தேவையான எஞ்சிய பணத்தை மேல் மாகாண சபையை வழங்குமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஹன் பிரதீப் விதான கோரிய போதிலும் எஞ்சிய பணத்தை மேல் மாகாண சபை செலுத்த மறுத்ததாக செயலாளர் தம்மிக கே விஜயசிங்க தெரிவித்துள்ளார். புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு சிங்கப்பூர் ஜனாதிபதி தர்மன் சண்முகரத்னம் மற்றும் பிரதமர் லோரன்ஸ் வோங் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர். அனுரகுமார திசாநாயக்க தீர்மானமே நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல இலங்கை மக்கள் அவர் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையின் வெளிப்பாடு என சிங்கப்பூர் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார். சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சு இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற அமர்வுகளில் சிறப்பாக செயற்பட்ட உறுப்பினர்களின் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் முதல் 15 இடத்துக்குள் ஸ்ரீதரன் எம்பி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2020 தொடக்கம் 2024 வரையான நாடாளுமன்றில் 52 தமிழ் பேசும் உறுப்பினர்கள் தமிழ் முஸ்லிம் மக்களின் பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்டனர். இந்நிலையில் இவர்களுள் சிறப்பாக செயற்பட்ட முதலாவது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினராக சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் வாகன இறக்குமதி தடையை நீக்க நடவடிக்கை எடுத்த பொழுது வெளிநாட்டு கையிருப்பின் அடிப்படையில் சில பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டதாக மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்தார். நாணய கொள்கை மீளாய்வு குறித்து மத்திய வங்கியில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து ஆளுநர் இவ்வாறு குறிப்பிட்டார். குறித்த பரிந்துரைகளை தற்பொழுது மாற்றுவதற்கான காரணம் எதுவும் இல்லை என்றும் மத்திய வங்கியின் ஆளுநர் மேலும் குறிப்பிட்டார். ஜனாதிபதி அலுவலகத்தில் சட்டப்பணிப்பாளர் நாயகமாக சிரேஷ்ட சட்டத்தரணி JM விஜய பண்டார ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான நியமன கடிதம் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவினால் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் சிரேஷ்ட சட்டத்தரணி JM விஜய பண்டாரவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு ஆனந்தா கல்லூரியின் பழைய மாணவரான விஜய பண்டார கொழும்பு பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம், திறந்த பல்கலைக்கழகத்தில் சட்டமானி பட்டத்தை பெற்றுக்கொண்டார். மேலும் சிரேஷ்ட சட்டத்தரணி JM விஜய பண்டார கொழும்பு பல்கலைக்கழக சட்டப்பீடத்தின் முன்னாள் விரிவுரையாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. செலவிடப்பட்ட ஒதுக்கீட்டின் முன்னேற்றம் குறித்து விளையாட்டுத்துறை அமைச்சு விரைவான கணக்காய்வு நடத்த வேண்டும் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறை அமைச்சின் செலவுகள் குறித்த புள்ளி விவரங்கள் இருந்தாலும் அதன் முன்னேற்றம் குறித்து முறையான தணிக்கை தேவை என்றும் உள்ளக கணக்காய்வு விரைவில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார். விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் கீழ் இயங்கும் நிறுவனங்களின் தலைவர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.
பொதுத் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதால் 2025ஆம் ஆண்டின் முதல் காலாண்டுக்கான இடைக்கால வரவு செலவு திட்டத்தை புதிய பாராளுமன்றம் கூடவுள்ள எதிர்வரும் நவம்பர் மாதத்தில் கொண்டுவர புதிய அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார குழுவின் தலைவர் பேராசிரியர் அனில் ஜேந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அதே நேரம் 2025ஆம் ஆண்டுக்கான முழுமையான வரவு செலவு திட்டம் அடுத்த வருடம் ஜனவரி மாதத்தில் முன்வைக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி அகழ்வில் ஈடுபட்டிருந்த தொல்லியல் திணைக்களத்தின் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவின் இறுதி அறிக்கை முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதோடு வழக்கு மீண்டும் டிசம்பர் 12 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு விசாரணைக்காக 26ஆம் தேதி விசாரணைக்கு அது எடுத்துக் கொள்ளப்பட்டது. முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற நீதிபதி த பிரதீபன் முன்னிலையில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையில் காணாமல் போனோர் அலுவலகம் சார்பில் அந்த அலுவலகத்தின் சட்டத்தரணிகளும் சட்ட வைத்திய அதிகாரி கனக சபாபதி வாசுதேவா மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பில் சட்டத்தரணி VS நிரஞ்சன் ஆகியோரும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களும் மன்றில் முன்னிலையாக இருந்தனர். வழக்கின் பின்னர் சட்ட வைத்திய நிபுணர் கனக சபாபதி வாசுதேவ ஊடகங்களுக்கு தகவல் தெரிவிக்கையில், இன்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு விசாரணைகளுக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதுவரை காலம் மனித புதைகளில் இருந்து எடுக்கப்பட்ட மற்றும் மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் இருந்து எடுக்கப்பட்ட இலக்கத்தகடு சம்பந்தமான முழு விவரங்களும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அகழ்வில் ஈடுபட்டிருந்த தொல்லியல் திணைக்களத்தின் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவின் இறுதி அறிக்கை முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதுவரை காலம் எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளில் 20 வகையான எலும்புக்கூடுகள் முற்றிலும் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ள நிலையில் மிகுதி எலும்புக்கூடுகள் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் இந்த வழக்கு மீண்டும் டிசம்பர் 12ஆம் தேதிக்கு தவணையிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மன்னார் தீவில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின்சாரம் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வு செயற்பாடுகளை நிறுத்தக் கோரி ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு அழுத்தத்தை கொடுக்கும் வகையில் தபால் அட்டை மூலம் கோரிக்கைகள் முன்வைக்கும் நடவடிக்கைகள் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் ஜாட்சன் பிகிராடோ தலைமையில் மன்னார் பேருந்து திரைப்படத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த தபால் அட்டை அனுப்பும் நிகழ்வில் நூற்றுக்கணக்கான மக்கள், மத தலைவர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டு தபால் அட்டைகளை அனுப்பி வைத்தனர். மன்னார் மாவட்டத்தில் கடந்த பல வருடங்களாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற காற்றாலை மின்கோபுரம் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வு நடவடிக்கைகள் இடம்பெற்று வரும் நிலையில் மக்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பை முன்னெடுத்தனர். மன்னார் தீவில் குறித்த நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டாம் என்ற கோரிக்கையை முன்வைத்து மக்கள் தொடர்ந்தும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வந்தனர். கடந்த காலங்களில் ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்டவர்களிடம் கோரிக்கைகளை முன்வைத்த போதிலும் எவ்வித பலனும் கிடைக்கவில்லை. இந்நிலையில் தற்போதைய ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோருக்கு குறித்த திட்டத்தின் பாதகத்தையும் இத்திட்டம் மக்களுக்கு எதிரானது என்பதை வலியுறுத்தும் வகையிலும் கொழும்பில் உள்ள அலுவலகங்களுக்கு மக்களின் கோரிக்கை அடங்கிய தபால் அட்டைகள் இவ்வாறு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. புதிய ஜனாதிபதி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களின் பொழுது மன்னார் தீவில் அமைக்கப்படும் காற்றாலை மின்சார திட்டத்தை தான் ஜனாதிபதியாக வந்தால் குறித்த ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் இதனை வலியுறுத்தும் வகையில் குறித்த தபால் அட்டை அனுப்பி வைக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மக்களிடம் பெற்றுக்கொள்ளப்பட்ட கோரிக்கை அடங்கிய தபால் அட்டைகள் மன்னார் தபாலகத்தினூடாக ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. எனது பேர் ஜாட்சன் பீராடோ, மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தினுடைய தலைவர். இன்றைக்கு நாங்கள் மன்னார் தீவினுள் பெரிய பாரிய ஆபத்தும் எதிர்கால சந்ததியினுடைய இருப்பை உறுதி செய்ய முடியாத ஒரு துப்பாக்கிய நிலையில் நாங்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய மன்னார் நகரத்துக்குள் மன்னார் தீவினுள் நடத்தப்படுகின்ற காற்றாலை மின்சாரமாக இருக்கலாம் அல்லது மண் அகழ்வுகளாக இருக்கலாம். இது ஒரு பாரதூரமான இடுப்பை உறுதி செய்ய முடியாத ஒரு விடயமாக காணப்படுகிறது. அதற்காக கடந்த பல்வேறு போராட்டங்களை முன்னிருந்த ஜனாதிபதி, பிரதமர், ஏனைய அரச கட்டமைப்புகளுக்கு நாங்கள் தெரியப்படுத்தி எந்தவித முன்னேற்றமும் காணப்படாத ஒரு இடத்தில் தொடர்ச்சியான போராட்டத்தினுடைய இன்னொரு வடிவமாக தற்போது இருக்கிற ஜனாதிபதி மற்றும் பிரதமர்களின் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லும் முகமாக இந்த காற்றாலை மின்சாரம் மற்றும் கனிய வள மண் அகழ்வை நிறுத்த கோரி நாங்கள் இன்றைக்கு ஒரு போஸ்டல் கார்டு கேம்பெயினை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். இதனுடைய புதியவசாக வந்திருக்கிற ஜனாதிபதி தனது தேர்தல் உரையில் கூட சொல்லியிருந்தார், தான் புதிய ஜனாதிபதியாக வந்தால் இந்த காற்றாலை மின்சாரம் போன்றவற்றை அந்த ஒப்பந்தங்களை கேன்சல் பண்ணுவதாக சொல்லியிருந்தவர். ஆகவே அவருடைய அந்த கருத்து இந்த நேரத்தில் பொருந்தக்கூடிய வண்ணம் அவர் இப்போது ஜனாதிபதியாக இருக்கிறார். ஆகவே அவருடைய காரியாலயத்துக்கு நாளாந்தம் இது போய் சேர வேண்டும் என்றதை வலியுறுத்தி தான் இந்த போஸ்டல் கார்டு கேம்பெயினை நாங்கள் செய்கிறோம். இது 2 காரியாலயங்களுக்கும், பிரதமர் மற்றும் ஜனாதிபதியுடைய காரியாலயங்களுக்கு தொடர்ந்து செல்வதற்கு இருக்கிறது. ஆகவே மக்கள்
தங்களுடைய கருத்துக்களை தபால் அட்டை மூலம் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதை நாங்கள் ஒன்றாக கலெக்ட் பண்ணி இணைத்து மன்னார் உள்ள தபால் நிலையத்தில் நாங்கள் அத்தனையையும் போஸ்டிடுவதற்காக தயாரில் இருக்கிறோம். ஜனாதிபதி அனுரவுக்கு உயிர் ஆபத்து, கடும் பகையை தேடிய நடவடிக்கைகள், அதிகரிக்கப்படும் பாதுகாப்புகள். பல வருடங்களாக பூட்டப்பட்டிருந்த ஜனாதிபதி மாளிகைக்கு முன் வீதியை மக்களுக்காக திறந்துவிட்ட புதிய ஜனாதிபதி அனுர தனது உயிராபத்தை கணக்கெடுக்காமல் காட்டிய அதிரடி நடவடிக்கை. ஜனாதிபதி அனுரவை வீழ்த்த காத்திருக்கும் இந்தியா, வெளிவரும் பரபரப்பு தகவல்கள். முன்னாள் எம்பிக்களின் பாதுகாப்பு நீக்கம், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் மெய் பாதுகாவலர்களை உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் நீக்க உள்ளதாக ஜனாதிபதி உத்தரவு. வெளிநாடுகளில் இருந்து வரவழைக்கப்பட உள்ள அதிகாரிகள், அனுரவின் அடுத்த அதிரடி, அனைவரையும் நாட்டிற்கு அழைக்க முடிவு. ஆயுத படைகளை அழைக்க ஜனாதிபதி அனுர உத்தரவு. நாடு முழுவதிலும் களமிறங்கும் விசேட அதிரடி படையினர். விபத்துக்குள்ளான சொகுசு வாகனத்துக்கான நஷ்ட ஈட்டை செலுத்தினார் முன்னாள் எம்பி. அனுரவுக்கு பயத்தில் தென்னிலங்கையில் நடுக்கமுற்ற ஊழல்வாதிகள். புதிய ஜனாதிபதியுடன் இணைந்து பணியாற்ற தயார், சிங்கப்பூர் தலைவர்கள் உறுதி. அடுத்த மகிழ்ச்சி செய்தி. முதலிடத்தை பிடித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் எதற்காக தெரியுமா? வாகன இறக்குமதி குறித்து வெளியான முக்கிய அறிவித்தல். ஜனாதிபதி அலுவலக சட்டப்பணியாளர் நாயகம் நியமனம். விளையாட்டுத்துறை அமைச்சுக்கு பிரதமர் விடுத்துள்ள பணிப்புரை. நவம்பரில் அனுர அரசின் இடைக்கால வரவு செலவு திட்டம். கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி வழக்கு முன்னெடுக்கப்பட்டுள்ள விசாரணைகள். மன்னார் காற்றாலை மற்றும் கனியவள நிறுத்தம் தொடர்பில் தமிழ் மக்கள் ஜனாதிபதியிடம் அவசர கோரிக்கை.